இன்றைக்கி சனிக்கிழமை நைட் இன்றைக்கி டின்னர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மதியம் ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ டின்னர் பண்ணலான்னு வந்திருக்கேன். கறி தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த தடவை ட்ரை பண்ண போகிறேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது, எப்படி வரும்னு தெரில. மதியம் செஞ்ச பெப்பர் சிக்கன் இருந்தது. ஸோ அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக அது கருவேப்பிலாம் போட்டு தக்காளியும் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நமக்கு தோசை போடுறதுக்கு மாவு, எக்கு, ஸோ அது மட்டும் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு தோசைக்கல் சூடு பண்ணி வச்சுடுறேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, எப்படி வரும் தெரியாது. மாவு வந்து நல்லா திக்காக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஆல்ரெடி சால்ட் போட்டிருப்பாங்க, சால்ட் போட வேண்டாம். நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அப்புறம் குட்டி குட்டியாக தக்காளி அதை வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் நல்லா மொத்தமாகவே ஊற்றிக்கலாம். என்கிட்ட வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்துருச்சு. அதில் இப்போ வந்து சிக்கன் போட்டாச்சு. ஸோ மேலே கொஞ்சோண்டு அப்படி கொத்தமல்லி போட்டுட்டு பெப்பர் தூவிக்கலாம். கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். கறி தோசை நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. லைட்டாக மட்டும் ஒரு அடியில் கொஞ்சம் அடிப்பிச்சு, ரொம்ப இல்லை, லைட்டாக மட்டும் ஃப்ளேம் கொஞ்சம் அந்த இடத்துல ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் அதிகமாக வச்சுட்டேன். அதனால தான், மற்றபடி எந்த ஒரு இதில். ஸோ சூப்பராக வந்திருக்கு. பயங்கரமான சூடு. நான் சாப்பிட்டது கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ராயின்ட்டு தான் கொடுத்து கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களோட ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இனிமேல் டெய்லி ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.